வெல்கம் ஒன் அண்ட் ஆல். நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறது வந்து மெட்டலர்ஜி, அதனுடைய பார்ட் 6 வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். அது மெயினாக நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் பைரேட், அதே மாதிரி ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் எப்படிலாம் வந்து இந்த ஓர்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம பியூர் மெட்டல் கொண்டு போகிறோம் அப்படின்றது அக்கார்டிங் டு யுவர் சிலபஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் எ பேசிக் ஃப்ளக்ஸ் limestone CaO is used since silica gangue present in the ore is acidic in nature. Therefore, the limestone combines with it to form a calcium silicate as a slag. அப்போ நமக்கு இந்த பேசிக் ஃப்ளக்ஸ் இருக்குன்னா நியூட்ரலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அசிடிக் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ ஆசிட் பேஸ்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் மாதிரி தான் இங்கே. இப்போது பேசிக் இருந்த அசிடிக் ஆட் பண்ணணும், அசிடிக் இருந்ததுன்னா பேசிக் ஆட் பண்ணணும். ஸோ அதான் இப்போ அசிடிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது வந்து SiO2. ஸோ தீஸ் ஃப்ளக்ஸ் ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் த சப்ஸ்டன்சஸ் லைக் லூயிஸ் ஆசிட்ஸ் and they are also used to remove the extractive impurities such as our lime and MgO, magnesium oxides. அதே மாதிரி பேசிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து calcium carbonate and lime. These are basic substances like CaO for the extractive metallurgy. So basic fluxes or lime and MgO are used to remove the acidic flux. So நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போது அசிடிக் இருந்தால் பேசிக் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணணும், பேசிக் இருந்தால் அசிடிக் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த அடிப்படையில். ஸோ வி ஹவ் ரிமூவ்டு த calcium silicate as an slag materials and using the gangue like our SiO2 like our acidic flux. அப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் அண்ட் காப்பர் பைரேட்டில் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபர்னஸில் போட்டு நல்லா ஹீட் பண்ணும் பொழுது CuFeS2 இதுதான் நமக்கு காப்பர் பைரேட். அதை நல்லா என்ன பண்ணுறோம், ஃபர்னஸில் போட்டு பயங்கரமாக நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணும்பொழுது FeS வருது. FeSன்னு வந்து அயன் சல்ஃபைட் பைரோடைட் அப்படின்னு பேர் அதுக்கு. அதுலேருந்து Cu2S + SO2 கிடைக்குது. திரும்ப இந்த இது வந்து திரும்ப இன்னும் ஸ்ட்ராங்காக ஹீட் ஆகும் பொழுது ஆக்சிடைஸ் ஆகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா FeOவாக மாறும். FeS வந்து FeOவாக மாறும். இது வந்து அயன் சல்ஃபைட்லேருந்து அயன் 2 ஆக்சைடாக மாறும். ஸோ திஸ் இஸ் த கன்வர்ஷன் ரியாக்ஷன் ப்ளஸ் 2SO2 கிடைக்கும். அதே சமயம் நம்ம வந்து த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் காப்பர் மேட் அப்படின்னு இதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்போது காப்பர் மேட் அப்படின்னும் பொழுது அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா Cu2S + FeS. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக்கில் கொஞ்சம் போகிறேன் பாருங்கள். இங்கே Cu2S கிடச்சிடுது, இங்கே FeS கிடச்சிது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காப்பர் மேட் அப்படின்னு சொல்கிறோம். காப்பர் மேட் ஓகேவா? இங்கே ஆர் கிடையாது, ஆர் விட்டு போச்சுன்னு நினச்சி மேட்டர்னு படிக்க போகிறீங்க. காப்பர் மேட்டர் கிடையாது, காப்பர் மேட். ஸோ காப்பர் மேட் Cu2S + FeS. It is a combination of copper sulfide and iron sulfide. ஸோ அப்போது இந்த ரியாக்ஷன்ஸை பொறுத்தவரை இந்த காப்பர் மேட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதே சமயம் நமக்கு இப்போது அயன் 2 ஆக்சைடு இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அசிடிக் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணி அகெயின் we are removed this one as a ferrous silicates. ஸோ அப்போ இந்த காப்பர் மேட்டினுடைய ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமிலர்லி நமக்கு வந்து பிளிஸ்டர்ட் காப்பர் அப்படின்றது ஒரு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய கேள்வி. அதே மாதிரி இது பெசிமஸ் காப்பர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ போத் ஆஃப் தம் ஆர் சேம். இப்போது பிளிஸ்டர் காப்பர் இஸ் அன் மெட்டாலிக் காப்பர். ஸோ பிளிஸ்டர்ட் காப்பர் இஸ் அன் மெட்டாலிக் காப்பர் ஆஃப் எ பிளாக் பிளிஸ்டர்ட் சர்ஃபேஸ் பீயிங் எ ப்ராடக்ட் ஆஃப் கன்வெர்ட்டிங் காப்பர் மேட் about 98.5 to 99.5% பியூர். அப்போ இந்த காப்பர் மேட்லேருந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர்றது தான் பிளிஸ்டர்டு காப்பர். ஸோ அந்த ரியாக்ஷன் இங்கே இருக்கும் பாருங்கள். நமக்கு இங்கே வர்றதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், FeSஐ வந்து FeOவாக கன்வெர்ட் பண்ணி FeOவை வந்து ஸ்லாகாக கன்வெர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு Cu2S இருக்குது, Cu2O வந்திருக்கு. முன்னாடி ரியாக்ஷனில் போன ஸ்லைடில் நம்ம பார்த்தோம். அதில் இந்த Cu2S அப்படின்றது காப்பர் 1 சல்ஃபைட், இது வந்து காப்பர் 1 ஆக்சைடு, ரெண்டும் சேர்ந்து ரியாக்ஷனில் கிடைக்கும் போது நமக்கு பியோர் காப்பர் கிடைக்குது. இது வந்து இதனுடைய பியூரிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% பியூர். இட் ஹாஸ் ஒன்லி 1% impurity and which is called as a
பெசிமஸ் காப்பர் ஆர் பிளிஸ்டர்டு காப்பர் அப்படின்னு பேர். ஸோ ரிடக்ஷன் பை கார்பன். இப்போ பார்த்தா நிறைய நமக்கு டிஃப்ரெண்ட் ஆக்சைட்ஸ் இருக்குன்னா அந்த ஆக்சைட்ஸை வந்து எப்படி கார்பன் மூலமாக ரெடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். இதில் வந்து ஸ்டெப் 1 என்னென்னா மெட்டல் ஆக்சைட் இஸ் மிக்ஸ்டு வித் கோல் ஆர் கோக். ஸ்டெப் 2 ஹீட்டட் ஸ்ட்ராங்லி யூஸிங் எ பிளாஸ்ட் ஃபர்னஸ். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து என்னென்னா மெயின் பர்பஸே வந்து எந்தெந்த இதெல்லாம் முடிக்க முடியும் அப்படின்னா எதெல்லாம் நமக்கு கார்பைட்ஸை உருவாக்காதோ அவங்க எல்லாத்தையும் இதில் பண்ண முடியும். திஸ் ப்ராசஸ் கேன் பி அப்ளைட் டு த மெட்டல்ஸ் விச் டு நாட் ஃபார்ம் ஏ கார்பைட்ஸ் வித் கார்பன் அட் த ரிடக்ஷன் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் ஆக்சைடு நம்ம எடுத்துக்கிறோம். கார்பன் போடும்போது ஜிங்க் கிடைக்குது, சிஓஓ வெளியில் வருது. ஸோ அப்போ இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் இப்போ இங்கே ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன ஆகணும், ஆக்சிடைஸ் ஆகணும். அதுதான் கான்செப்ட். அதே மாதிரி ட்ரைமெக்னீஸ் டெட்ராக்சைடு Mn3O4 இதை எடுத்தபோது கார்பனோட ரெடியூஸ் ஆகும்போது Mn + CO கிடைக்குது. அதே மாதிரி குரோமியம் 3 ஆக்சைடு அதை குரோமியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த குரோமியா எடுக்கும்போது கார்பனோட ரெடியூஸ் ஆகும்பொழுது குரோமியம் கிடைக்குது. ஸோ நமக்கு ஆக்சைட்லேருந்து குரோமியம் இஸ் கன்வெர்டட் யூஸிங் திஸ் ப்ராசஸ். அதே மாதிரி ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஸோ ரிடக்ஷன் பை ஹைட்ரஜனுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் எப்படி இருக்கும், லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் தேன் த ஹைட்ரஜன், இதுதான் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து சில்வர் 1 ஆக்சைடு எடுத்துக்கிறோம், Ag2O சில்வர் 1 ஆக்சைடு எடுத்துக்கிறோம். அது ஹைட்ரஜனோட போட்டு ரிடக்ஷன் நடக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது வந்து Ag. இங்கே பியூர் மெட்டாலிக் சில்வர் கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸை நல்லா மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை போடும் பொழுது அது ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூஸ் ஆகணும். அதே மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட் நீங்கள் போடும் பொழுது அது ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அது ஆக்சிடைஸாக மாறணும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் இன் த ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ரியேஜென்ட். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாருங்கள் Fe3O4. இது வந்து ஃபெரசோஃபெரிக் ஆக்சைடு ஆர் அயன் ஆக்சைடு சிம்பிளாக படிச்சுக்கலாம். அதனுடைய எக்ஸாக்ட் நேம் வந்து ஃபெரசோஃபெரிக் ஆக்சைடு Fe3O4. இதை ஹைட்ரஜனோட ரெடியூஸ் ஆகும்பொழுது நமக்கு அயன் கிடைக்குது. ஸோ நிக்கல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்ட் டு நிக்கல் யூஸிங் த மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு விச் இஸ் நத்திங் பட் ஏ வாட்டர் கேஸ். இப்போ வாட்டர் கேஸ்னுடைய ஃபார்முலா கேட்கலாம். ஸோ அப்போது NiO இருக்குது, நிக்கல் 2 ஆக்சைடு அதை வந்து நம்ம வாட்டர் கேஸ் வச்சு ரியாக்ஷன் நடக்கும்போது நிக்கல் நிக்கலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ பியூர் நிக்கல். ஸோ ரிடக்ஷன் பை மெட்டல்ஸ் அப்படி பார்க்கும்போது மெட்டாலிக் ஆக்சைட் சச் as Cr2O3 குரோமியா இருக்குது, கேன் பி ரெடியூஸ் டு an aluminothermic process. In this process metal oxide is mixed with aluminum powder and placed in a fire clay crucible to initiate the reduction process and ignition mixture. Usually magnesium and barium peroxide is used. இங்கே பார்த்தா இந்த பேரியம் பெராக்சைட்லேருந்து எப்படி பேரியம் ஆக்சைடு வருதுன்ற ரியாக்ஷன் கொடுக்குறோம். BaO2 இது வந்து நம்ம பேரியம் பெராக்சைடுன்னு சொல்கிறோம். மெக்னீஷியத்தோடு சேரும் பொழுது பேரியம் ஆக்சைடும் மெக்னீஷியம் ஆக்சைடாகவும் கன்வெர்ட் ஆகுது. இங்கே இருக்க O வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. So during above the reaction large amount of heat is evolved. So the exothermic reaction, so reaction temperature is 2400 degrees Celsius and is generated and reaction enthalpy is 852 kilojoule per mole. ஸோ இந்த ரியாக்ஷன் இங்கே தான் இருக்குது பாருங்கள். நம்ம போட்டிருந்த அலுமினோதெர்மிக் ரியாக்ஷன், நம்ம குரோமியம் 3 ஆக்சைடு குரோமிக்கா இருக்குது, குரோமியா வந்து அலுமினியத்தோடு சேரும் பொழுது நமக்கு Al2O3ஆகவும் குரோமியமும் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கெட்டிங் அவர் குரோமியம் யூஸிங் அவர் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். அதே மாதிரி ஆக்டிவ் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம கிடைக்கக்கூடியது ஆக்டிவ் மெட்டல்ஸில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இவங்க எல்லாமே வந்து ரியாக்ஷன்ஸில் ரெடியூசிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது போரான் ட்ரை ஆக்சைடுக்கு இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் இந்த கொடுத்துருக்கேன். இதனுடைய ஆக்சைட்ஸுடைய நேம்ஸ் இங்கே இருக்க ஆக்சைட்ஸ் நேம்ஸ் இந்த இடத்துல சின்னதாக இடத்துல போட முடியாதுன்றதுனால இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த B2O3 அப்படின்னா போரான் ட்ரை ஆக்சைடு. சோடியத்தோட ரெடியூஸ் ஆகும்பொழுது போரானும் Na2O கிடைக்குது. அதே மாதிரி
2O3 அது வந்து ருபீடியம் ஆக்சைடு. இந்த ருபீடியம் ஆக்சைடு மெக்னீஷியத்தோட ரெடியூஸ் ஆகும்போது ருபீடியம் கிடைக்குது ப்ளஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்குது. அதே மாதிரி டைட்டானியம் டை ஆக்சைடு TiO2 மெக்னீஷியம் வருதுன்னா டைட்டானியமும் மெக்னீஷியம் ஆக்சைடும் கிடைக்குது. இது வந்து தோரியம் டை ஆக்சைடு THO2. இங்கே பேர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதனுடைய எக்ஸாக்ட் இதனுடைய ஆக்சைட்ஸினுடைய நேம்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். படிக்கும் பொழுது தெளிவாக படிச்சுக்கோங்க. தோரியம் டை ஆக்சைடு கால்சியத்தோடு சேரும் பொழுது தோரியம் கிடைக்குது ப்ளஸ் நமக்கு கால்சியம் ஆக்சைடு கிடைக்குது. இதனுடைய ரியாக்ஷன் டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் 1250 கெல்வின். ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் சம் ஆஃப் த ஓர்ஸ் கிவ் த க்ரூட் மெட்டல். இன் சச் கேசஸ் using the reducing agent is not necessary. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டே இல்லாமல் ரியாக்ஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே the mercury is obtained by roasting of its ore சின்னபார் எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது நமக்கு ஓவரால் ரியாக்ஷன் ரோஸ்டிங் பண்ணும்பொழுதே மெர்க்குரி கிடச்சிடுது, SO2 வெளியில் வந்துடுது. ஸோ these are some of the reactions. Thanks for watching this video. Like it, subscribe it and share it for more number of videos. It is absolutely free. Thank you.